இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை 6 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1 3 வசனங்கள் வரைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது வேத வசனம் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 2வது பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஜீவனுள்ள கல்லும் பரிசுத்த ஜனத்தை குறித்தும் கற்றுக்கொள்ளுகின்றோம். 3வது பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உலகத்தில் தேவனுக்காக வாழுங்கள் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 4வது பகுதி 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் மனித அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 5வது பகுதி 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அடிமைகளும் வேலைக்காரர்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 6வது பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவின் துன்பத்திற்கு எடுத்துக்காட்டுகளாய் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். முதல் பகுதி ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானவை வேத வசனம். 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிக்கின்றேன். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். எவற்றை விட்டுவிட வேண்டும் என்று 5 முக்கிய காரியங்களை தெளிவுபடுத்துகின்றார். இவைகள் நமக்குள்ளாய் இருந்தால் களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வசனத்தில் நாம் வளர முடியாது. ஆகவே துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல்களை முழுமையாய் விட்டுவிட்டு நாம் ஞானப்பாலாகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை தேடும்போது நாம் வளர முடியும். 119ஆம் சங்கீதம் 103வது வசனத்திலே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவ்வளவு இனிமையானவைகள். இதை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும்போது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். விட்டுவிட வேண்டிய ஒழித்துவிட வேண்டியவற்றை ஒழித்துவிட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வசனத்தை நாட வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கூறியிருக்கின்றார். அப்படியென்றால் இயேசு கிறிஸ்துவிலே மறுபிறப்பு அடைந்தவர்களாகிய நாம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலிலே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இது தேவை என்பதை உணர்ந்தவர்களாய் தினந்தோறும் சத்திய வசனத்தை தியானித்து வளருவோமாக. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஒழுங்காக பால் குடிக்காத குழந்தை வளர்ச்சி இல்லாமற் போவதைப் போல வேத தியானம் செய்யாத விசுவாசியும் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. ஆகவே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு வேத தியானம் முக்கியமான ஒன்று. 2வது பகுதியாய் ஜீவனுள்ள கல்லும் பரிசுத்த ஜனத்தையும் குறித்து 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே தியானிக்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற ஜீவனுள்ள உயிருள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சேர்ந்திருக்கிறோம். ஆகவே அவருக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 5வது வசனத்திலே, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு
பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆகவே மாளிகையாய் கட்டப்படுகின்றோம், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகின்றோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் திருச்சபையாய் கிறிஸ்துவின் ஆசாரியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கின்றார் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே. அவருடைய மாளிகையாய், அவருடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 9வது வசனத்திலே நாம் ஆண்டவரினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று 4 முக்கிய காரியங்களை சொல்லி, எதற்காகவென்றால் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, நம்மை அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தாரே, அவருடைய மகிமையை சொல்லி வரும்படிக்கு நம்மை ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொள்ளுதல் ஆதியிலே இஸ்ரவேலர்களுக்கு உண்டாயிருந்த தெரிந்து கொள்ளுதலோடு தொடர்புடையது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க, அறிவிக்க இந்த பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தேவனுடைய ஜனங்களாய் நாம் முன்னால் இருக்கவில்லை, நாம் முன்னால் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுது அவருடைய ஜனங்களாகவும் அவரிடம் இரக்கம் பெற்றவர்களாகவும் காணப்படுகின்றோம். ஆகவே அவருடைய புண்ணியங்களை அநேகருக்கு அறிவிப்போமாக. 3ஆவதாக, இந்த உலகத்தில் வாழும்போது தேவனுக்காக அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்திலே அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகவே பிறருக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்து நல் நடக்கை உள்ளவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்தை சொல்லும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்தும்படி நற்கிரியை செய்ய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று படிக்கின்றோம். ஆகவே நற்கிரியைகளை செய்வது நம்முடைய தலையாய கடமை என்பதை மறந்து போக வேண்டாம். 4வது பகுதியாக மனித அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவதை 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நாம் படிக்கின்றோம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தமாய் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இதை மிகவும் தெளிவாக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்திலும் நாம் படித்திருக்கின்றோம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாகியிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படித்திருக்கின்றோம். உலகத்திலே விழுந்து போன பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதர்கள் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் சட்டதிட்டங்களை வைத்து நமக்கு சில கட்டுப்பாடுகளும் அதிகாரங்களும் தேவை. இல்லை என்றால் நாம் மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து விடுவோம். ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வைத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமான காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை. இதை நாம் அப்போஸ்தலர் 5:29 பேதுரு பேசுவதையும், தானியேலை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரம் 16-18, தானியேல் 6ஆம் அதிகாரம் 6-10 பகுதிகளிலே நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதையும் தேவனுக்கு செலுத்த நம்மை அழைத்த ஆண்டவர் நாம் எல்லாரையும் கனம் பண்ணவும் ராஜாவை கனம் பண்ணவும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்காக ஜெபிக்கவும் கீழ்ப்படியவும் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதிலே தெளிவாக நாம் இருப்போமாக. 5வது பகுதியாக அடிமைகளும் வேலைக்காரர்களை குறித்தும் 18ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி 20வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எழுதப்பட்ட 1ஆம் நூற்றாண்டில் ரோமானிய உலகிலே அடிமைத்தனம் சாதாரணமாக காணப்பட்டது. பரிசுத்த பேதுருவானாலும் சரி, பரிசுத்த பவுல் ஆனாலும் சரி, இந்த முறையை அவர்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் அதில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு நற்செய்தி சுவிசேஷத்தின் அடிப்படையிலான கோட்பாடுகளையே இந்த பகுதியிலே சொல்லியிருக்கின்றார்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிக்கும்போது, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். ஆகவே ஊழியம் செய்வதை குறித்தும் கீழ்ப்படிவதை குறித்தும் இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. 6வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக காணப்படுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். இப்படி பாடு சகிப்பதை குறித்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே சொல்லி தந்திருக்கின்றார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆகவே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பாடுபடும்போது அதற்கு ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படியே நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காக அனைத்து பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இந்த அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.